விதியின் வலிமைதான் பெரியது என்று ஒரு முனிவரும், இல்லை மதியின் வலிமைதான் பெரியது என்று ஒரு மன்னனும் வாதம் செய்து கொண்டிருந்தார்கள். முனிவர் அரசனை நோக்கி, இன்னும் 1 மாதத்திற்குள் நீ ஒரு பிராமணனை கொல்வாய். அந்த பாவம் உன்னை சேரும். அதனை நீ உன் மதி வலியால் தடுத்துக்கொள் பார்ப்போம் என்றார். அதற்கு அரசன், நானாவது பிராமணனை கொல்வதாவது? அப்படி விதி இருந்தாலும் என் மதி வலியால் தடுப்பேன் என்றான். சில அறிஞரிடம் தனக்கும் முனிவருக்கும் நிகழ்ந்த வாதத்தை கூறி தன்னை பிராமணர் கொலை பாவம் பற்றாமல் தடுக்க வழி கூறுமாறு வேண்டினான். அவர்கள் அரசனுக்கு, 1 மாத காலம் உறக்கமின்றி வேள்வியொன்றினை உன் பொருட்டு சில அந்தணர்கள் செய்து நிறைவேற்றினால் அவ்விதி தடையுறும் என்று கூறினர். அரசன் அவ்வாறு வேள்வியை நிறைவேற்றிக் கொடுக்கும் பிராமணருக்கு பெரும் பரிசு வழங்குவதாக பறைசாற்றினான். 1 மாதம் உறங்காமல் இருந்து வேள்வியை செய்வது முடியாத காரியம் என்று கருதி யாருமே முன்வரவில்லை. எனினும் ஒரு பிராமணன் முன்வந்தான். வேள்வி தொடங்கி நடைபெற்றது. பிராமணனும் உறங்காமல் மந்திரங்கள் ஓதி ஆகுதிகள் செய்து கொண்டிருந்தான். 1 மாதத்தின் கடைசி நாள் நெருங்க நெருங்க பிராமணனை உறக்கம் அணுகத் தொடங்கியது. இறுதி நாளன்று பிராமணன் எத்தனையோ முயற்சி செய்தும் அவனை அறியாமல் கண்கள் மூடத் தொடங்கின. அவன் அருகிலிருந்து வேள்வியை கவனித்து கொண்டிருந்த அரசன் பிராமணனை எச்சரிக்க எண்ணினான். ஒரு தருப்பை புல் நுனியால் பிராமணனுடைய உடம்பில் மெல்ல குத்தினான். பிராமணனோ அவ்வேளையில் தான் காட்டில் தனியே இருப்பதாகவும் தன்மேல் ஒரு புலி பாய்ந்து அதன் நகம் தன் உடம்பில் தைத்ததாகவும் கனவு கண்டு கொண்டிருந்தான். அந்நிலையில் அரசன் தருப்பை நுனியால் குத்தவே கனவினில் மூழ்கியிருந்த பிராமணன் புலியின் பாய்ச்சலிலிருந்து தப்பும் எண்ணம் உடையவனாக துள்ளி குதித்து வேள்வி நெருப்பில் விழுந்து வெந்து மாய்ந்தான். அவன் நெருப்பில் வீழ்வதற்கு காரணம் அரசன் தருப்பை நுனியால் குத்தியதால் அவன் சாவுக்கு அரசன் காரணமானான். அதனால் பிராமண கொலை காரணமாக அவனை பாவம் பற்றி கொண்டது. விதிக்கு மதி தோற்று போயிற்று. இந்த கதை கூறும் நீதி, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதற்கு இணங்க, ஒருவன் எவ்வளவுதான் அறிவு கூர்மையுடனும் அதிகாரத்துடனும் விதியை வெல்ல முயன்றாலும் விதி தான் நினைத்ததை ஏதோ ஒரு ரூபத்தில் நடத்தியே தீரும். அரசன் பிராமணனை காப்பாற்ற எடுத்த அதே முயற்சி விதியின் விளையாட்டால் அவனை கொல்லும் செயலாகவே மாறியது. மனிதன் தன் அறிவால் தீமைகளை தடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பது கடமை. ஆனால் அந்த அறிவும் ஒரு கட்டத்தில் விதியின் பிடியில் சிக்கி செயலற்று போகும். விதியை மதியால் வெல்லலாம் என்பது சில இடங்களுக்கு பொருந்தினாலும் பெரிய வினை பயன்கள் வரும்போது விதியே வெல்லும் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. நன்றி.